வணக்கம். முக்கிய செய்திகள். மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து புதுச்சேரியில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மே 15ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய விலை நிலவரப்படி பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 2.99 உயர்ந்து ரூபாய் 99.28ஆகவும், டீசல் லிட்டருக்கு ரூபாய் 2.92 உயர்ந்து ரூபாய் 89.39ஆகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திடீர் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக தினசரி வேலைக்கு செல்லும் நடுத்தர மற்றும் சாமானிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. மேலும் டீசல் விலை உயர்வால் சரக்கு போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கும் நிலையில் காய்கறி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் ஏற்கனவே உயர்ந்த வாழ்க்கை செலவில் சிரமப்படும் மக்களுக்கு மேலும் பொருளாதார சுமை ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். எனவே பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்து உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் திடீரென பெய்த கனமழையால் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியில் உள்ள தெய்வசிகாமணி வீதியில் மரம் ஒன்று மின்கம்பிகள் மீது விழுந்தது. இதன் காரணமாக அப்பகுதியிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மின் இணைப்பு தடைப்பட்டது. இத்தகவலை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நிலைமையை பார்வையிட்டார். தொடர்ந்து தனது கழகத்தை சேர்ந்த சேவகர்கள் உதவியுடன் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டார். மரம் அகற்றப்பட்டதை தொடர்ந்து மின் இணைப்பு சீரமைக்கப்பட்டு அப்பகுதியில் மீண்டும் மின்சாரம் வழங்கப்பட்டது. அவசர நேரத்தில் விரைந்து செயல்பட்டு பொதுமக்களின் சிரமத்தை நீக்கிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமிக்கு அப்பகுதி மக்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். அப்படியா? புதுச்சேரி அரசு காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள புகார் மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் மக்கள் மன்றம் மற்றும் குறைகேட்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக காவல் கண்காணிப்பாளர் வம்சுதர டி முன்னிலையில் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் குறைகேட்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கடந்த மாதம் போராட்டத்தில் ஈடுபட்ட LNT தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது
பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கை தொடர்பாக நேரடி விசாரணை நடத்தி அந்த வழக்கை திரும்பப் பெற சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிற்சங்க நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் L&T நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்ட சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும், சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் வகையில் செயல்படக்கூடாது என L&T நிர்வாகத்திற்கு காவல்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை சேதராப்பட்டு மற்றும் திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் காவல் கண்காணிப்பாளர் வம்சுதர் ரெட்டியிடம் வழங்கினர். நிகழ்வில் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோத்திலால் ரமேஷ், L&T ஜனநாயக தொழிலாளர் சங்க செயலாளர் பாஸ்கர், ஈட்டன் பாஸ்கர், முருகையன், விஜயன், காமாட்சி என்டர்பிரைசஸ் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், கொலஞ்சி நாதன், சத்ரவேல், பூங்காவனம் கணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா படகுகளின் பாதுகாப்பு தன்மை மற்றும் சுற்றுலா தலங்களில் மேம்பாட்டு தொடர்பான விரிவான திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. துணை ஆட்சியர் தயாந்த் டெண்டுல்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் சுற்றுலாத்துறை இயக்குனர், மீன்வளத்துறை இயக்குனர், கடலோர காவல்படை கண்காணிப்பாளர் தனசேகரன் மற்றும் கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் பகுதிகளில் நடைபெற்ற ஆய்வின் போது அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமான சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற படகுகளின் உரிமையாளர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் போதிய லைஃப் ஜாக்கெட்டுகள் மற்றும் அத்தியாவசிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி இயக்கப்பட்ட சில படகுகள் கண்டறியப்பட்டதாகவும் அவற்றை உடனடியாக சரி செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் அனைத்து படகுகளும் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என அதிகாரிகள் திட்டவட்டமாக அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் குழுவினர் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களான பாண்டி மெரினா மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அரிக்கமேடு பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளிடம் அதிகாரிகள் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளையும் கேட்டறிந்தனர். சுற்றுலா பயணிகளின் கருத்துக்கள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் புதுச்சேரி சுற்றுலாத்துறையை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றமும் பாதுகாப்பான சுற்றுலா சூழலை உருவாக்கவும் இந்த ஆய்வு உதவிகரமாக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். That is the issue. If they fall in the sea, no, sir, they can be easily. They are under the boat. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடியான்பட் மெயின் ரோட்டில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்து வந்த சாலை பள்ளத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் புகார் தெரிவித்ததை அடுத்து நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடியின் நம்பிக்கை நாயகனுமான விநாயகம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த வழியாக தினமும் பயணம் செய்யும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் எடுத்துரைத்தார். இதனை அடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைவில் பள்ளத்தை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தனர். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இடைவிடாமல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியதுடன்
பல வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இத்தகவலை அறிந்த லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் உடனடியாக லாஸ்பேட்டை மெயின் ரோட், பெத்திசெட்டிப்பேட்டை, ஜீவானந்தபுரம், மடுவுப்பேட்டை, சேத்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அவர்கள் பொதுமக்களின் குறைகளையும் கேட்டறிந்தனர். கடந்த 4 ஆண்டுகளாக வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் மழைநீர் வெளியேற முடியாமல் வீடுகளுக்குள் புகுந்ததாக தெரிவித்தனர். இதனை அடுத்து லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து உடனடியாக அனைத்து துறை அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் தொகுதி முழுவதும் சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு உடனடி தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். கொட்டும் மழையிலும் மக்களுடன் நேரில் இருந்து ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்துவின் நடவடிக்கை லாஸ்பேட்டை தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தும் 3வது பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் தொடருக்கான வீரர்கள் ஏலம் துத்திப்பேட் சிஏபி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த ஏலத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு அக்கோட் வாரியர்ஸ், ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ், காரைக்கால் நைட்டிங்ஸ், மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் மற்றும் ஜெனட் ஏனாம் ராயல்ஸ் ஆகிய 6 அணிகள் தங்களது பிரதிநிதிகளுடன் கலந்து கொண்டு வீரர்களை போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் எடுத்தனர். மொத்தம் 115 புதிய வீரர்கள் இந்த ஏலத்தில் இடம்பெற்றனர். மேலும் கடந்த ஆண்டு விளையாடிய 10 வீரர்கள் வரை தக்க வைத்துக் கொள்ள அணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு அணியும் அதிகபட்சமாக 20 வீரர்கள் வரை ஏலம் எடுக்கலாம் என்று விதிமுறையும் அமலில் இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் தாமோதரன் தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரி பிரீமியர் லீக் தலைவர் வித்யா மகேஷ், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி கௌரவ செயலாளர் கார்த்திகேயன், கௌரவ துணைத் தலைவர் கணபதி, தலைமை செயல் அதிகாரி மயங்க் மேத்தா மற்றும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 3வது பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் வருகிற ஜூலை மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 18.5 Mahe, 18.75 Yanam, 19 lakh points Mahe. Dropping out. Anybody else joining in? Mahe. Anybody else in? 19 lakhs to Mahe. Third call. Player sold. 3.25. Okay. Come to 5 lakhs from 36.5 more. 40 lakhs. 40.25. 41 lakh. 40. Yes, want to join it? 7.5. 14. 14.25. 14.5. 14.75. 15. 5. 16.25. 5. 16.5. 16.75. 17. 17.25. Yanam for Bharat Bhushan Sharma. புதுச்சேரி வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளையின் நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராசனின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நடராசனார் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
பாகூரில் செயல்பட்டு வரும் ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சென்னையை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனமான ஆம்சாஃப்டெக் நடத்திய வளாக நேர்முகத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த வளாகத் தேர்வில் பிகாம் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் யோகேஷ், லாவண்யா, மனிஷா, ராஜேஷ் கண்ணா, அந்தோனி சார்ஜ் மற்றும் எஸ் பவன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் பிஎஸ்சி கணினி அறிவியல் 3ஆம் ஆண்டு படிக்கும் தேவானந்த், நர்மதா, ராஜாஸ்ரீ, உகன் பிரியன், சாருகேஷ் ஆகியோரும் பிசிஏ 3ஆம் ஆண்டு மாணவர் ஆகாஷும் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். ஆம்சாஃப்டெக் நிறுவன மனிதவளத்துறையின் நிர்வாக அதிகாரி தினேஷ் கடந்த 15ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பணி நியமன ஆஃபர் கடிதங்களை வழங்கினார். இந்த சாதனையை பாராட்டிய ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்யாகு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கும் நல்வாழ்த்துக்களை கூறினார். மேலும் கல்லூரியில் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளில் பல்வேறு கல்வி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதுடன் மதிப்பெண் அடிப்படையில் கல்வி உதவித்தொகைகளும் வழங்கப்பட்டு வருவதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் மகாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. சிவப்பு பட்டாடையில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் நீல பட்டாடையில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை தரிசித்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் திடீரென கனமழை பெய்தது. இதன் காரணமாக லாஸ்பேட்டை தொகுதியில் பல இடங்களில் மண் மற்றும் குப்பைகள் தேங்கி வடிகால்களில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் புகுந்து பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி, பிபி சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து அரசு அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கு நேரடியாக அழைத்து வந்து மடுவுப்பேட், ஈசிஆர் சாலை மற்றும் சலவையாளர் நகர் பகுதிகளில் தேங்கியிருந்த மண் மற்றும் குப்பைகளை உடனடியாக அகற்றி நடவடிக்கை எடுத்தனர். மேலும் கனமழையால் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெருப்புக்குழி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல கூரை வீடுகள் சேதமடைந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தங்களது சொந்த செலவில் தார்பாய்கள் வழங்கி உதவினர். தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விரைந்து சென்று மக்களை சந்தித்து ஆய்வு மேற்கொண்டு உடனடி உதவிகளை வழங்கிய லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விபி சிவக்கொழுந்து மற்றும்
ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி கோரிமேட்டை சேர்ந்த ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக லாபம் பெறலாம் என ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் கூறிய ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 24,400 முதலீடு செய்துள்ளார். பின்னர் அவருக்கு வழங்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் கிடைத்த லாபத்தொகையை எடுக்க முயன்றபோது முடியாமல் போனது. இதனால்தான் மோசடிக்கு ஆளானதை அவர் உணர்ந்தார். இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்த மற்றொருவர் ரூபாய் 10,500 இழந்துள்ளார். இதனால் ஒருவரிடமிருந்து மொத்தம் ரூபாய் 34,900 மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பெறப்பட்ட புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனம் அடுத்த பாதிரா புலியூர் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வசந்த உற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அர்ஜுனன், திரௌபதி, சுபத்ரா, கிருஷ்ணர் மற்றும் பஞ்ச பாண்டவர்கள் உள்ளிட்ட சுவாமிகள் சக்தி கரகம் ஆகியவை ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக தீக்குண்டம் அமைக்கப்பட்ட இடத்திற்கு கொண்டு வரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சக்தி கரகம், அர்ஜுனன், திரௌபதி உள்ளிட்ட தெய்வங்கள் தீக்குண்டத்தில் இறங்கியதுடன் பக்தர்களும் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இவ்விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.